ஒரு சேட்டக்காரன் சிவகங்கையிலிருந்து கிளம்பி வருவான்னு நீ நினைக்கல, அப்படிதானே தம்பி? உயிருக்கு பயந்து ஓடி ஒழிகிற கோழை கூட்டத்திலிருந்து வந்ததில்லை. உயிரே போனாலும் உரிமை போகக்கூடாதுன்னு போர்க்களத்தில் மாண்ட மறவர் கூட்டத்திலிருந்து இந்த கூட்டம் வந்திருக்குங்கிறத கவனத்தில் வச்சுக்க. 10 ரூபா காசு கொடுக்காம குவார்டர் கொடுக்காம இப்படி கூடி நிக்கிற கூட்டத்தை காட்டுறா, ஒருத்தனுக்கு காட்டுறா. அதுங்க தலைப்பை பாரு, சாதி வாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, பஞ்சமர் நீளம். ஒரு வய வரமாட்டான், ரொம்ப போர் அடிப்பாங்க. அந்த காலத்து வயலும் வாழ்வு மாதிரிமா உட்கார்ந்துருப்பான். நான் என்ன பேசுறேனோ அந்த கருத்தை உள்வாங்கி கைதட்டுவான், ஆர்ப்பரிப்பான். பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹுய்யோ ஹுய்யோ ஹுய்யோன்னு ஊழையிடுற கூட்டம் கிடையாது இது. அதனாலதான் என்ன சொல்றான், இது தத்துவ கூட்டம், தற்குறி கூட்டம் அல்லங்கிற. அறிவு, அறம், வீரம் கொண்டு வார்த்தெடுக்கப்பட்ட மானத்தமிழ் மறவர் கூட்டம் இங்க இருக்கிறது. ஒவ்வொருத்தனும் பெருந்தோட்டா வெடிச்சான்னா இடங்காலி ஆயிரும், பார்த்துக்க. திரும்ப திரும்ப சொல்றேன், என் முன்னவர்கள் எடுத்த ஆயுதங்களுக்கெல்லாம் அதைவிட பெரிய வலிமையான ஆயுதங்கள் உங்களிடத்தில் இருந்திருக்கலாம், இருந்தது. வாழும் மேலும் எந்திரும். நீ பீரங்கி துப்பாக்கி வச்சிருந்த. எங்கள் முன்னவர்கள் எடுத்த எல்லா ஆயுதத்திற்கும் ஒன்றை ஆயுதம் இருந்துச்சு. என் தாத்தன் கலிய பெருமாள், என் அண்ணன் தமிழரசன், எல்லா ஆயுதத்துக்கு முன்னாடி நீ வச்சிருந்த. ஆனால் அவன் பிள்ளை சீமானும் அவன் தம்பி தங்கையிலும் எடுக்கிற அந்த அறிவாயுதத்துக்கு முன்னே உலகத்தில் எந்த கொம்பண்டையும் எனக்கு எதிரான ஆயுதம் இல்லை. நீ என்னோட மோதி வென்றா பாப்போம், வென்றா பாப்போம். தர்க்கத்துல என்ன தாண்டிடா பாப்போம். என்ன என் பிள்ளைகள்கிட்ட, என் தங்கைகள்கிட்ட, தம்பிகள்கிட்ட ஜெயிச்சு காட்டுறா பாப்போம். ஏன் பஞ்சம நிலத்தை மீட்கணும் பேசுவான். ஏன் பட்டியலிருந்து என்னை வெளியேத்தன தேவேந்திரர் என்ன பேசுவான். ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு அதான் சரியான சமூக நீதி பேசுவான். ஏன் படிப்பிக்கிறவன் அப்படி, என்னைய படிப்பிச்சவன் அப்படி. தமிழகத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடத்தப்பட்ட சூழல்ல இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தவேகா தலைவர் விஜய் அவர்களை மறைமுகமா விமர்சிச்சு பேசியிருக்காரு. அதன்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கூட்டத்தில் இருக்க எல்லோருமே உயிருக்கு பயந்து ஓடின ஆள் கிடையாது, உயிரே போனாலும் தைரியமா நிக்கிற ஆளுங்க அப்படின்னு கரூர் சம்பவத்தின் போது விஜய் அவர்கள் ஓடுனது பத்தி மறைமுகமா குறிப்பிட்டு பேசின சீமான் அவர்கள், என் தம்பி தங்கைகள் எல்லோருமே அறிவாளியா இருக்காங்க, நான் பேசும்போது என்ன பேசுறேன் அப்படின்ற கருத்தை உள்வாங்கிப்பாங்க, மற்றவங்களை போல ஆச்சா பூச்சா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க மாட்டாங்க, இது அறிவார்ந்த கூட்டம், தற்குறி கூட்டம் கிடையாது அப்படின்னு சொன்ன சீமான் அவர்கள், என் தம்பி தங்கைகள் எல்லோருக்கிட்டையும் கேள்வி கேட்டோம்னா அதற்கு நல்ல பதில சொல்வாங்க, அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஏன்னா அவங்களுக்கு கற்பிச்சவன் அப்படி, எனக்கு கற்பிச்சவர் அவரு அப்படின்னு சொன்ன சீமான் அவர்கள், அறிவுன்ற விஷயத்துல என்ன வீழ்த்தி காட்டு அப்படின்னு தவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு மறைமுகமா சவால் விட்டுருக்காரு.